ஒரு ஊரில் பேராசை கொண்ட ஒரு பண்ணையார் வாழ்ந்து வந்தார். அவர் தனது வேலையாட்களுக்கு உழைப்பிற்கான கூலியை தரக்கூட விரும்ப மாட்டார். அவர் தன் பணத்தை பிறருக்கு கொடுக்க எப்போதும் ஆசைப்பட மாட்டார். ஏங்க, இன்னைக்கு நெல் வியாபாரி நம்ம வீட்டுக்கு வந்து நாம் நெல் விற்றதுக்கான பணத்தை கொடுத்துட்டு போனாரு. ரொம்ப சந்தோஷம். அத உள்ள கொண்டு போய் பணப்பேட்டில இது மாதிரி இன்னும் நிறைய கிடைச்சா நல்லா இருக்கும். ஐயா, நான் முன்னவே கேட்டிருந்தது போல எனக்கு இன்னிக்கு கொஞ்சம் பணம் வேணும். இன்னிக்கு ஏன் பொண்ணுக்கு பிறந்த நாள், அதனால கொஞ்சம் இனிப்பு வாங்க பணம் வேணும். இங்க பாரு ரங்கசாமி, இப்பெல்லாம் வியாபாரம் முன்ன மாதிரி இல்ல. எல்லாம் வரவுக்கும் செலவுக்கும் சரியா போயிடுது. இப்ப என்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்ல. பணம் வந்ததும் நானே உனக்கு தரேன். என்ன சரியா? அப்புறம் இன்னைக்கு நம்ம பண்ணையில இருக்க எல்லா தேங்காயும் வண்டியில ஏத்திடு. சந்தைக்கு போய் வித்துட்டு வரணும். பக்கத்து ஊரில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். கண்ணம்மா, இப்பலாம் நம்ம குடும்பத்தை நடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வருஷம் மழை சரியா வராததால விவசாயம் சரியா பண்ண முடியாம போயிடுச்சு. வேலைக்கு இந்த ஊர்ல எங்கேயாச்சும் போலாமான்னு பார்த்தாலும் ஊர்ல எல்லாரும் வறுமையில தான் இருக்காங்க. அதான் என்ன பண்றதுனே தெரியல. விடுங்க, நம்ம ஏதாச்சும் தொழில் பண்ணி சந்தோஷமா வாழலாம். தொழில் தொடங்க நம்ம கிட்ட இப்போ பணமும் இல்ல, அனுபவமும் இல்ல. அதனால எப்படி தொழில் தொடங்குறது? இப்போ நம்ம ஊர்ல மளிகை கடை ஏதும் இல்ல. ஊர்ல யாராச்சும் பொருள் வேணும்னா பக்கத்து ஊர்ல போய்த்தான் வாங்கிட்டு வராங்க. அதனால நம்ம ஒரு மளிகை கடை வச்சா நல்லா லாபம் பார்க்கலாம். நல்லா யோசனை தான். ஆனா கடை தொடங்க பணம் வேணுமே. நான் வேணும்னா பக்கத்து ஊர்ல போய் வேலை கிடைக்கத்தான்னு பார்க்கிறேன். அங்க ஒரு பண்ணையார் இருக்காராம். அவர்கிட்ட போய் வேலை கேட்டு பார்க்கிறேன். அதுல பணத்தை சேர்த்து நாம் கடை தொடங்கலாம். பண்ணையார் சந்தைக்கு சென்று வியாபாரத்தை முடித்து வீடு திரும்ப தாமதமானது. எனவே நள்ளிரவில் காட்டுப்பாதையில் பயணிக்க நேர்ந்தது. அப்போது அவருக்கு உறக்கம் வந்ததால் தன்னுடைய பணப்பையை தன் அருகில் வைத்துவிட்டு அவர் உறங்கிவிட்டார். மறுநாள் காலை வீடு திரும்பும்போது அவர் வியாபாரம் செய்து வைத்திருந்த பணப்பை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ந்தார். அச்சச்சோ, பணப்பை காணாமல் போச்சு. நீ பார்த்தியா? அச்சச்சோ, நான் எதையும் பார்க்கலையே. நீ சீக்கிரம் போய் நம்ப வந்த வழியில தேடு. சீக்கிரம் போ. அனைவரும் எங்கு தேடியும் பணப்பை கிடைக்கவில்லை. கஷ்டப்பட்டு விளைச்சல் எடுத்து விட்டுற பணம் இப்படி கைய விட்டு போச்சு. கொஞ்ச பணமா இருந்தா பரவாயில்ல. இவ்வளவு அதிகமான பணத்தை தொலைச்சிட்டமேன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. நம்ம பணம் கிடைக்க வாய்ப்பே இல்லையா? கவலைப்படாதீங்க. நீங்க போய் மரியாதை ராமன் நீதிமன்றத்துல புகார் கொடுத்துட்டு பணத்தை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுங்க. யாராச்சும் கண்டுபிடிச்சு தராங்களான்னு பார்க்கலாம். எடுத்த பணத்தை இனிமேல யார் தர போறாங்க? ஏதோ நீ சொல்ற அப்படியே செஞ்சு பார்க்கலாம். பணத்தை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த பண்ணையாரே ரொம்ப பேராசை பிடிச்ச ஆளு. இந்த ஆளு அப்படி என்ன சன்மானம் கொடுத்துட போறான்? யாராச்சும் அந்த பணப்பைய கண்டுபிடிச்சிட்டு வரட்டும், அப்போ பார்க்கலாம். இந்த ஆளு என்னத்த கொடுக்கறான்னு. யார்தான் அந்த பணப்பைய கண்டுபிடிச்சிட்டு வர போறாங்கன்னு தெரியலையே. இந்த ஊர்ல ஏதாச்சும் வேலை கிடைச்ச நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். ஏதாச்சும் வேலை கிடைக்கத்தான்னு பார்க்கலாம். என்ன இந்த பக்கமும் நடைப்பயணமா கிளம்பிட்டீங்க போல இருக்கு? அட ஆமாங்க ஐயா, எங்க ஊர்ல ரொம்ப வறட்சி. விவசாயம் பண்ணி பொழைக்க முடியல. வியாபாரம் தொடங்கவும் காசு இல்ல. அதான் பக்கத்து ஊர்ல வேலை தேடலான்னு போயிட்டு இருக்கேன். அப்படிங்கிறா, அங்க போக இன்னும் ரொம்ப தூரம் இருக்கே. நீங்க காட்டு பாதையை கடந்து போக வேண்டி இருக்கும். பார்த்து போங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அங்க என்ன புதர்ல ஏதோ பை மாதிரி கிடக்குது. அட இவ்வளோ பணமா? என் பாவம், யாரோட பணமோ தெரியலையே. ஊருக்குள்ள போய் கேட்டு பார்க்கலாம், யாராச்சும் பணத்தை தொலைச்சிட்டாங்களான்னு. ஐயா, இந்த ஊர்ல யாராச்சும் பணத்தை தொலைச்சிருக்காங்களா? இந்த ஊர் பண்ணையார் தான் பணத்தை தொலைச்சதா புகார் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த பணத்தை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு தகுந்த சன்மானமும் தரதா சொல்லியிருக்காரு. காட்டு பாதையில இந்த பணத்தை நான் எடுத்தேன். இது அவரோட பணமா தான் இருக்கணும். நான் அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கிறேன். பாவம், நல்ல மனுஷன். இந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டு போயிருந்த கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த பண்ணையார் அப்படி என்னதான் சன்மானம் கொடுக்கறான்னு பார்க்கலாம் வாங்க. ஐயா, இந்த பணத்தை நான் காட்டு பாதையில கண்டுபிடித்தேன். இது உங்களுடைய பணமா என்று பாருங்கள். ஆஹா, அவ்வளவு பணமும் கிடைத்து விட்டதே. ஆனால் இவனுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டுமா? நாம் ஏன் கொடுக்க வேண்டும்? அவனை எப்படியாச்சும் விரட்ட வேண்டும். என்ன பண்ணலாம்? ஆட, இதுல ஒரு வைர மோதிரம் வச்சிருந்தனே. இப்போ அது எங்க போச்சுனே தெரியலையே. ஏய், நீ எடுத்திருந்தா ஒழுங்கா அதை கொடுத்துடு. அட, எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க ஐயா. அதுல பணம் மட்டும்தான் இருந்துச்சு. நான் வேற எதையும் பார்க்கல. அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா பணத்தை கொடு, இல்லனா உன்னை சும்மா விட மாட்டேன். அட, எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க ஐயா. நான் எதையும் பார்க்கல. என்னங்க ஐயா இது? பணத்தை கண்டுபிடிச்சவங்க மேலேயே பழி போடுறாங்க. இதெல்லாம் சரிபட்டு வராது. இந்த வழக்கை மரியாதை ராமனிடம்தான் கொண்டு போக வேண்டும். வழக்கு மரியாதை ராமனிடம் சென்றது. என்ன நடந்தது என்று எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஐயா, நான் நேற்று இரவு காட்டுப்பாதையில் பயணித்தேன். அப்போது இந்த பணப்பை பார்த்தேன்.
இது யாருடையது என்று விசாரித்து பண்ணையாரிடம் கொடுத்தேன். ஆனால் அவர் அதிலிருந்த மோதிரம் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த பையை நான் எடுக்கும்போது மோதிரம் ஏதும் இல்லை. ஆனால் அவர் என்னிடம் மோதிரத்தை கேட்கிறார். நான் மோதிரத்திற்கு எங்கே போவேன்? ஐயா, உங்கள் பணப்பையில் மோதிரம் இருந்தது உண்மைதானே? ஆம், அதில் வைர மோதிரம் இருந்தது. ஆக இது உங்கள் பணப்பையே இல்லை. உங்கள் மோதிரம் நிறைந்த பையை யாரேனும் கொண்டு வந்து தருவார்கள். அப்போது பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஊரில் வேறு யாரும் பணத்தை தொலைத்ததாக புகார் கொடுக்காததால் இதை கண்டுபிடித்த நபரே இதை வைத்துக் கொள்ளட்டும். தனது பேராசையால் பணம் பறிபோனதை நினைத்து வருந்தினார். மரியாதை ராமனின் தீர்ப்பை மக்கள் அனைவரும் புகழ்ந்தனர். மரியாதை ராமனின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த மை டியர் மாயாவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க.